அண்மை செய்தி. இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. சட்லஜ் நதிக்கரையில் மாயமான வெற்றி துரைசாமியின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவரின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். எப்போது மீட்கப்பட்டது? மேலும் விவரங்கள் என்ன? கடந்த 4ஆம் தேதி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்திற்கு ஷூட்டிங் லொகேஷனை பார்ப்பதற்காக சென்ற போது திடீரென காரானது விபத்தில் சிக்கி அங்கே விபத்தானது நிகழ்ந்தது. இந்த விபத்தில் அங்க இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமி திடீரென காணாமல் போனார். அவரது கார் ஓட்டுநர் காரிலேயே இறந்த நிலையில அவரது நண்பர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில தொடர்ச்சியாக வெற்றி துரைசாமியின் காணாமல் போய் அவரை தேடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக இமாச்சல பிரதேச போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ஸ்கூபா டைவிங் வீரர்கள், உள்ளூர் காவல்துறையினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அங்கு வெற்றி துரைசாமி காணாமல் போன இடமான சட்லஜ் நதி கரையில தொடர்ச்சியாக தீவிரமாக தேடி வந்தனர். குறிப்பாக கடந்த 9 நாட்களாக அவரை தேடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. அவரது காரில் இருந்த வெற்றி துரைசாமியின் செல்போன்கள் மற்றும் உடைமைகள் மீட்கப்பட்ட நிலையில அவர் தொடர்ச்சியாக காணாமல் போயிருந்தார். அங்க இருக்கக்கூடிய பாறை இடுக்குகளில் ரத்த கரை மற்றும் மூளை திசுக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில இது தொடர்பாக DNA பரிசோதனை மேற்கொள்ளவும் தொடர்ச்சியாக சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வந்தது. இதற்கிடையே தற்போது வெற்றி சைதை துரைசாமியின் DNA பரிசோதனையானது ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு தற்போது இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலையில 9வது நாளான தேடுதல் பணியானது இன்று நடைபெற்ற நிலையில விபத்து நடந்த இடத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடலானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஸ்கூபா டைவிங் வீரர்கள் இந்த உடலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது ஆழ்கடலுக்கு சென்று தொடர்ச்சியாக ஆழ்கடலுக்கு சென்று அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி துரைசாமியினை தேடி வந்தனர். இவர் பாறை இடுக்குகளில் சிக்கினாரா அல்லது நதிக்கரையில் விழுந்து மாயமானாரா என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட முயற்சியில தீவிரமாக ஈடுபட்ட இந்த நிலையில தற்போது அவரது உடலானது 2 கிலோமீட்டர் தொலைவில் சட்லஜ் நதிக்கரையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட உடலானது பிரேத பரிசோதனைக்காக தற்போது அருகில் இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேச மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவரது விபத்து நடந்த தொடர்பாகவும் தற்போது தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு பிரேத பரிசோதனை நடைபெற்று இவரது உடல் சென்னை கொண்டு வர இருப்பதாகவும் தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிந்த சைதை துரைசாமி உடனடியாக இங்கிருந்து விரைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி காணாமல் போன வெற்றி துரைசாமி உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு பிறகு 200 மணி நேரத்தை தாண்டி இன்று அவரது உடல் விபத்து நடந்த பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.